வணக்கம் மக்களே. வாழைப்பழைக்க துபாயில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போல் எனக்கும் மத்தியானம் ஆனவனே பசிச்சிருது மக்களே. சரி போவோம் ரூமுக்கு போய் சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு ரூம் பார்ட்னர் வெளியே போயிட்டாரு. ஐயோ இன்னைக்கு நம்ம ஒரு ஆள்தே இருக்கமே எப்படா சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அப்போ தான் வந்துச்சு சோம்பேறித்தனம். அது வந்தவனே ஒரு ஐடியா வந்துச்சு, பக்கத்தில் இருக்க ஹோட்டல் ஸ்வாகத்தில் போய் சாப்பிடுவோமே இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இப்போ வந்து உட்காந்துருக்கேன். வந்தவனே சேட்டைங்கிட்ட ஒரு ஃபிஷ் மீல்ஸ் கொண்டு வாங்க சேட்டான்னு சொல்ல சேட்டை கொண்டு வந்து வச்சுட்டாரு. எங்கடா மீனை காணான்னு தேடாதீங்க, மீன் குழம்பு மட்டும்தான் ஊற்றுவாங்க. மட்டை ரைஸ் வேணாம் சேட்டா நம்ம ஊர் ரைஸ் கொண்டு வாங்கன்னு சொல்ல சரி நம்ம ஊர் ரைஸ் கொண்டு வருவாங்கன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்க. வெந்து வேகாமல் ஏதோ ஒரு ரைஸ் இருந்துச்சு, அதை கொண்டு வந்து ஊற்ற சரி மீன் குழம்பு ஊற்றுங்க சேட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு சாம்பார் வாங்கிக்கிறேன்னு சொல்ல அவர் ரெண்டையுமே இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று ஊற்றி விட்டாரு. சரி வெஞ்சனத்தை எடுத்து சாப்பிடுவோம்னு ஒரு 5 வகை வெஞ்சனங்க எல்லாத்தையும் ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு சாப்பிடுவோங்க. இந்த பக்கம் மீன் குழம்பு அந்த பக்கம் சாம்பார்னு ரெண்டையுமே ஒரு பிணைஞ்சு ரெண்டையுமே ஒரு வாய் வச்சாச்சுங்க. இந்த மாதிரி கடையிலலாம் சாப்பிடும்போது தாங்க நம்ம ஊர் கல்யாண வீட்டில் சாப்பாடு, நம்ம ஊர் காது குத்து கல்யாணம் இந்த மாதிரி இடத்துல சாப்பிடும்போது சாம்பார் இருக்கும் பாருங்கள், அந்த சாம்பார்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுதுங்க. இந்த பக்கம் இங்கிட்டு துபாய் இங்கிட்டலாம் பார்த்தா நம்ம ஊரில் இருக்க சாம்பார் மாதிரி எங்கேயுமே கிடைக்க மாட்டேன். சரி என்னத்தையோ கிடச்சிச்சுன்னு தான் சாப்பிட வேண்டியது. அதையும் விடாமல் மீன் குழம்பு ஒரு 2 தடவை சாம்பார் ஒரு 2 தடவை வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து சேட்டா இங்கே வாங்க சோறு தீந்துருச்சுன்னு சொல்லி கேரளா மட்டர் ரைஸ் எப்படி தான் இருக்குன்னு வாங்கி பார்த்தேங்க. பார்த்தா கடலப்பருப்பு மாதிரி கொட்டி விட்டு போயிட்டாருங்க. அதில் ஒரு 2 கரண்டி மீன் குழம்பை போட்டு நல்லா குழச்சி சாப்பிட்டா அப்படியே என்னமோ இது மாதிரி இருக்குங்க. எப்படின்னா நம்ம இந்த கோதுமை அரிசியில் கோதுமை மாவில் அரிசி செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டவனே மாவாக இருக்குங்க வாய்க்குள்ளே. இதில் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்ற வேகத்தில் இலை கிழிஞ்சு வச்சுங்க. அதையும் விடாமல் கேரளா அரிசியும் ஒரு கை பார்த்துட்டு சரி சேட்டா இன்னொரு தடவை திரும்ப வேறு சோறு கொண்டு வாங்க சேட்டா நம்ம ஊர் சோறுன்னு சொல்லி வாங்கி திரும்ப ஒரு கப்பை கொட்டி இப்போவும் சாம்பார் ஒரு தடவை ஊற்றுங்க சேட்டா அப்புறம் ரசம் ஊற்றுங்க சேட்டான்னு சொல்ல இப்போ வந்து வேறு சேட்டை வந்தார். அவர் சொன்னார் பிரான் குழம்பு இருக்குது அது வேணுமா அப்படின்னு கேட்டார். சரி சேட்டா அதையும் ஊற்றுங்க சேட்டா ஒரு கரண்டியும் இல்லை பிரான் ஒரு பீஸ் விழுந்து சாம்பார் எடுத்து ஒரு வாய் வச்சுட்டு பிரான் எடுத்து சாப்பிட்லான்னு பிரான் எடுத்து பார்த்தா நல்லா வெந்துருந்து அப்படியே எடுத்து வாய்க்குள்ளே போட்டு சாம்பார் எடுத்து குழச்சி அடிச்சுட்டு சாம்பாரை சாப்பிட்டு முடிக்க ஒரு 2-3 வாய் வைக்க வயிறு ஃபுல்லாகிடுச்சு. காயெல்லாம் எடுத்து திங்கிறதுக்கே கத்திரிக்காய் எடுத்து முழுசாக கட் பண்ணி போட்டிருப்பாங்க போல் வாய்க்குள்ளே போட்டால் குமுக்குன்னு வந்துருச்சு. அப்படியே அப்புறம் தூக்கி அங்கிட்டு போட்டு அப்புறம் ரசம் இருந்துச்சு, ரசத்தை எடுத்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு அப்படியே 2-3 வாயை எடுத்து வச்சுட்டு அப்பாடா போதும்டான்னு சொல்லிட்டு ஒரு பாயாசம் இருக்கும் கருப்பட்டி பாயாசம், அந்த பாயாசத்தை குடிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதனாலே இந்த கடைக்கு வந்தேன். பாருங்கள் இந்த பாயாசத்தை எப்படி இருக்குன்னு அப்படியே வாயிலாம் மணந்துக்கிட்டு இருந்துச்சு பார்த்துங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு எவ்வளோ சேச்சின்னு கேட்டு 12 ரூபா சொன்னாங்க. 12 × 25 போட்டு பாருங்கள் எவ்வளோ தெரியும் நம்ம ஒரு காசுக்கு.